ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் சோலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது வந்து எந்த புக்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேசிக் தியோசபி பை ஜாஃப்ரி ஹாட்சன் அவங்களுடைய புக்ல இருந்து நாம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குரூப் சோல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் மேலே தனியாக ஒரு உயர் ஆத்மா வந்து என்ன செய்யும்னா இருக்கும். பட் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸு, அனிமல்ஸு, பிளான்ட்ஸு இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸுக்கு ஒரு உயர் ஆத்மா வந்து இருக்கும். அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கும் அதே தான், குரூப் ஆஃப் பிளான்ட்ஸுக்கு ஒரு உயர் ஆத்மா வந்து இருக்கும். அதை பற்றி தியோசபி இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். Group soul which exist in mineral, vegetables and animal kingdom thus represent intermediate stages leading us to complete differentiate into separate human entities or units. அப்போ குரூப் சோல்ஸ் வந்து எதெல்லாம் வந்து குரூப் சோல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினரல்ஸு, வெஜிடபிள்ஸு, அனிமல் கிங்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சம் சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே ஏற்பட்டு அது வந்து செப்பரேட் ஹியூமன் என்டிட்டிஸாக என்ன செய்யுதுன்னா மாறுது. Hence, in the three kingdoms mentioned as we do not find one soul in a block of mineral or plant or an animal. அப்போ இந்த மூணு கிங்டமும் எந்த கிங்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மினரல் கிங்டம், அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான உயர் ஆத்மா வந்து கிடையாது. The best physical analogy of a group soul is perhaps the oriental one of water in a bucket. இப்போ இது எப்படி அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து உருவகப்படுத்த சொல்கிறாங்க. இஃப் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் பி டேக்கன் ஃப்ரம் த பக்கெட் இட் ரெப்ரசன்ட் த சோல் ஆர் போர்ஷன் ஆஃப் சோல் ஆர் சே அ சிங்கிள் பிளான்ட் ஆர் அனிமல். இப்போ அந்த பக்கெட்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா எடுக்கிறோம். அந்த ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு அனிமலாவோ ஒரு பிளான்ட்டாவோ என்ன செய்யுதுன்னா இருக்கு. From the time being, the water in the glass is quite separate from that in the bucket and moreover, it takes the shape of the glass which contain it. இப்போ நம்ம வந்து தண்ணியை எடுத்துட்டோம், அப்போ இந்த அனிமல் வந்து தனியாக இருக்குது. இதை வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோடைய ஷேப்பை அது எடுக்குது. அப்போ ஏதோ ஒரு அனிமலாவோ ஒரு பிளான்ட்டாவோ அது என்ன செய்யுதுன்னா உயிர் வந்து என்ன செய்யுதுன்னா வாழுது. ஸோ மே a portion of a group soul occupy and verify a vegetable or animal form. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சோல்ல இருந்து ஒரு பகுதி வந்து ஒரு அனிமலாவோ இல்லை ஒரு வெஜிடபிளாவோ என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா இருந்துட்டு இருக்கு. As animal during its life on the physical plane and for some time after in the astral world has a soul just as separate as a man. But when the animal comes to the end of its astral life, the soul does not reincarnate in a single body but returns to the group soul, which is a kind of reservoir of soul in matter. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து அந்த உடம்புல வந்து என்ன செய்யுதுன்னா வாழுது. அதோட லைஃப் முடிஞ்ச உடனே அது எதுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய உணர்வுகளுக்கு உண்டான உடம்புக்குள்ள போகுது. எப்படி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நடக்குமோ அதே மாதிரி அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பழையபடி அது வந்து இண்டிவிஜுவலாக ஆகாது. அது திரும்ப அது எதுக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குரூப் சோல்குள்ள போய் மிக்ஸ் ஆகும். அதாவது அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பக்கெட் ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ள பழையபடியும் அது என்ன செய்யும்னா உள்ளுக்குள்ள போயிடும். The death of the animal would thus, in our analogy, be represented by pouring the water from the glass back into the bucket. அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பக்கெட்லேருந்து தண்ணி எடுக்கிறோம், அதை தான் வந்து நம்ம வந்து ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அனிமலோடைய லைஃப் முடிஞ்சோடனே பழையபடி அது எதுக்குள்ளே போகுது, அந்த பக்கெட்குள்ளேயே என்ன செய்யுதுன்னா அது வந்து போகுது. அப்போ அந்த குரூப் சோலோட என்ன ஆகுதுன்னா மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. Just as a water from the glass becomes thoroughly mixed and united with the water in the bucket, so does the portion of the soul from the particular animal being mixed and incorporated with the total soul in the group soul.
இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல போய் என்ன செய்யும்னா பிறக்கும். இன்னொரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுல வந்து என்ன செய்யுதுன்னா பிறக்குது. திருப்பி இன்னொரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்க்கு வந்து என்ன செய்யுதுன்னா போகுது. அப்போ ஒன்னொன்னோடைய அனுபவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற விதமா என்ன செய்யும்னா இருக்கும். இந்த காட்டுல வேட்டையாடக்கூடிய மிருகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா ரொம்ப கோபத்தோட என்ன செய்யும்னா அதோட லைஃப் எல்லாமே அப்படிதான் என்ன செய்யும்னா இருக்கும். அந்த சர்க்கஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சம் டிசிப்ளின் அது வந்து என்ன செய்யும்னா கத்துக்கும் இல்லையா. அந்த மாஸ்டர் வந்து நில்லுனா நிற்கும், உட்காருனா உட்காரும். ஸோ அப்போ சம் டிசிப்ளின் அது வந்து என்ன செய்யுதுன்னா அது வந்து கத்துக்குது. ஜூல இருக்கிறது எப்படி இருக்கும், அப்படியே ஒரு கூண்டுல அடைச்சு போட்டிருப்போம். நிறைய பீப்புள்ஸ் வந்து அதை பார்த்துட்டு அது மாதிரி அந்த அனுபவங்கள் அதுக்குள்ள என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வெவ்வேறு அனுபவங்களோட தான் ஒவ்வொரு மிருகமும் பிறக்குது. ஆனா திரும்ப ரிட்டர்ன் வந்து அது எங்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒட்டுக்க அதே பக்கெட் ஆஃப் வாட்டருக்குள்ளதான் என்ன செய்யுதுன்னா போகுது. அப்ப வந்து அந்த அனுபவங்கள் எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. As it would not be possible to taken again from the bucket another glass consisting of the same molecules of water, and it is not possible for the same portion of the total soul in the group soul to inhabit another particular animal form. இப்போ இனிமேல் வந்து இப்போ இதெல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சா, இப்போ இதுல இருந்து தான் பழையபடி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் பிறக்கும் போது இந்த அனுபவங்களோட, அப்போ இதுல வந்து எல்லாம் மிக்ஸ்டான அனுபவங்களோட தான் திரும்ப வந்து என்ன செய்யும்னா கிடைக்குமே தவிர முதல்ல இருந்த அந்த பியூரான ஃபார்ம் வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. Continuing the analogy further, it is clear that we may fill many glasses with water from the bucket at the same time. Equally, it is possible for many animal form to be ensouled and Wi-Fi'd by the same group soul. Further, if we supposed that any single glass full of water becomes colored with the distinct hue of its own, then when the water is poured back into the bucket, that coloring matter will be distributed throughout the whole of the water in the bucket. The color of the water in the bucket being thereby to some extent modified. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு சாயல்கள் அதுக்கு இருக்கும். அது என்ன மாதிரியான ஒரு விஷயத்த கத்துக்குதோ அதுக்கு உண்டான கலர் வந்து அது கிட்டக்கு என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. அப்ப அந்த கலர் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள போய் மிக்ஸ் ஆகுதுங்கிறாங்க. இப்போ டிசிப்ளினா இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கலர் வந்து இருக்கும். ஜூல இருக்கக்கூடிய அனிமல் கத்துக்கக்கூடிய பாடத்துக்கு வந்து ஒரு கலர் இருக்கும். கொடூரத்தன்மையோட இருக்கிறது வந்து எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்காது இல்ல, அந்த கலர் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் இதுக்கு ரெண்டோட கலரும் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் வந்து என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. அது போய் அந்த வாட்டருக்குள்ள என்ன செய்யுதுன்னா மிக்ஸ்அப் ஆகுது. If we considered the coloring matter to represent experience or qualities acquired by a particular animal, அப்போ இந்த கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமலோடைய எக்ஸ்பீரியன்ஸா என்ன செய்யும்னா இருக்கும், இல்ல அதோடைய குவாலிட்டிஸா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். அதோடைய குணங்கள் அதோடைய அனுபவங்கள் தான் அந்த கலரா வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. Then when the portion of the soul Wi-Fiing the animal returns to its parent group soul, those experience or qualities will become a part of the general stock of the whole group soul and be shared with the other part of its equally, though in the lesser degree than to which the experience existence in the particular animal to whom it's acquired. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா மிக்ஸ்அப் ஆகுது. மிக்ஸ்அப் ஆகும்போது கொஞ்சம் நல்ல குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அனிமலுக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ, மேஜரான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ, அந்த அனிமலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பங்கு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு சிறிய பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் வாட்டர்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக்ஸ்அப் வந்து என்ன செய்யுதுன்னா ஆகுது. We may say that the experience concentrated in a particular animal or spread in a dilute form. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனிமல்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த டைல்யூட் ஃபார்மா அந்த ஹோல் குரூப்புக்கும் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அப்படியே
ஸ்ப்ரெட் வந்து என்ன செய்யுதுன்னா ஆகுது. The process of individualization. இப்போ வந்து என்ன நடக்குது, இப்போ இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுல இருந்து இது எப்படி வந்து தனித்துவம் அடையுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். Differentiated begins to acquire in group souls in the course of time. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்குது. அந்த குரூப் சோல்ல, அந்த பக்கெட் ஆஃப் வாட்டருக்குள்ள சில டிஃப்ரென்ஷியேஷன் வந்து என்ன செய்யுதுன்னா நடக்க ஆரம்பிக்குது. Thus a certain segregations will take place within the group souls, and presently a flimsy separation wall will grow inward from the envelope dividing these segregation group from each other. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே ஒவ்வொரு கலராக வந்து அது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கலரோட உள்ள எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலருக்குள்ள என்ன செய்யுதுன்னா அது சேர ஆரம்பிக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு செப்பரேஷன் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு டிவிஷன் வந்து அந்த இடத்துல வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஒரு ஃபிலிமி செப்பரேஷன், ஒரு வால் மாதிரி என்ன செய்யுதுன்னா அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. Reverting to the smile of the water in the bucket, we may conceive a sacrilege priscilla film mysterious forming till across the bucket. At first the water filtered through this barrier to some extent. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டிவிஷன் வந்து அப்படியே நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து என்ன செய்யுதுன்னா ஆக ஆரம்பிக்குது. பட் nevertheless, the glass of water taken out from the one side of the barrier are always returned to the same side, so that the degree of the water on one side become differentiated from the water on the other side. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டா வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் என்ன செய்யுதுன்னா பிறக்க ஆரம்பிக்குது இல்லையா. அது பிறக்கிறது வந்து ரிட்டர்ன் ஆகும்போது அது அதே சைடுக்குள்ளதான் வந்து என்ன செய்யுதுன்னா அப்படியே உள்ள வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ அந்த விஷயம் வந்து இப்போ வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா நடக்க ஆரம்பிக்குது. Then the barrier gradually densify and become independently, so that eventually there are two distinct portion of water inside of one. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு மென்மையான சைடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது பழையபடி என்ன செய்யுதுன்னா போய் பறக்குது, திருப்பி அது ஒரு நல்ல அனுபவங்களை கொண்டுட்டு வருது, திரும்ப வந்து எங்க சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே சைட்ல வந்து சேருது. அப்ப இந்த அடர்த்தி நடக்க நடக்க இது அப்படியே எதா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டா என்ன செய்யுதுன்னா இது வந்து இப்போ வந்து பிரிக்க வந்து படுது. அப்போ ஹோல் வாட்டர் வந்து டிவைடட் பை 2ஆ என்ன செய்யுதுன்னா நடக்குது. In similar fashion, the group soul after a time divides itself by fission and form two group souls. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது திரும்ப நடக்க நடக்க இப்போ ரெண்டு குரூப் சோல்ஸா என்ன செய்யுதுன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு டிவிஷன் வந்து என்ன செய்யுதுன்னா ஏற்படுது. The process is repeated over and over again, producing and ever increasing number of group souls, which content showing a correspondingly every increasing distinction of consciousness, while of course still sharing certain fundamental characteristic. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குதோ அதோட அனுபவங்கள் வந்து என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா ஆயிட்டே இருக்குது. This cumulates in what is called individualizations into a single unit. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அது வந்து அப்படியே உச்சத்துக்கு வந்து என்ன செய்யுதுன்னா வருது. அது எப்போ வந்து நிறைய அனுபவங்கள் கிடைச்சு அது உச்சம் அடையுதோ அப்போ அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை வந்து ஒரு இண்டிவிஜுவலைசேஷன், ஒரு தனித்துவம் வந்து என்ன செய்யுதுன்னா நடக்க வந்து ஆரம்பிக்குது. Large number of the higher domestic animal have reached this stage. இது வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் அனிமலுக்கு தான், இது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு தான் இது வந்து என்ன செய்யும்னா நடக்கும். காட்டு விலங்குகளுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. எப்போ வந்து காட்டு விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு விலங்கா மாறி அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவலான ஒரு ஹியூமன் சோல் வந்து என்ன செய்யுதுன்னா கிடைக்க வந்து ஆரம்பிக்குது. Large number of higher domestic animal have reached this stage and have really become separate entities incarnating in a succession of animal bodies, although they have not as yet of course attained to the position of the causal body, the true mark of individualization.
இப்போ வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அவங்க என்ன செய்றாங்கன்னா கொடுக்குறாங்க. ரெண்டு முக்கியமான காரணங்கள் மூலமா இந்த விஷயம் வந்து என்ன செய்யுதுன்னா நடக்குது. அதாவது அனிமல்ஸ் வந்து இண்டிவிஜுவலான ஒரு ஹியூமன் பாடியை ஹியூமன் சோல் வந்து என்ன செய்யுதுன்னா அது வந்து எடுக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். The emotion and thought of a man act constantly upon those of the animal. அதாவது ஒரு மனிதனுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிருகத்துக்கிட்டக்க என்ன செய்யுதுன்னா இருக்கு. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸ் கிட்டக்க நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆசையை வந்து என்ன செய்வோம்னா வைப்போம், ரொம்ப பாசத்தை வந்து காட்டுவோம். அதே நேரம் நம்மளோட எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது அது சாப்பிட்டுச்சா, அது தூங்குச்சா, அது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்களை வந்து என்ன செய்யறோம்னா அது மேல வைக்கிறோம். And tend to raise him to higher level both emotional and intellectually. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அனிமலோடைய எமோஷனும் அறிவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ரேஸ் வந்து என்ன செய்யுதுன்னா ஆகுது. அடுத்து the animal is kindly treated, developed devotion affection from his human friend. இப்போ ஒரு அனிமலை வந்து நம்ம ரொம்ப நல்லா வந்து ரொம்ப அன்பா நம்ம என்ன செய்யறோம்னா நடத்துறோம். அப்ப அது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வளர்க்குறவங்க கிட்டக்க ரொம்ப பக்தியை வந்து அது என்ன செய்யுதுன்னா காட்டுது. அதாவது நம்மளுக்கு அது வந்து ரொம்ப பிரியமா இருக்கும் இல்லையா நம்ம வளர்க்குறவங்க கிட்டக்க. அடுத்தாப்புல ஃபார் ஹிஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ அன்ஃபோல்ட் ஹிஸ் இன்டெலெக்சுவல் பவர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃப்ரெண்ட். இப்போ அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வளர்க்கக்கூடிய அந்த பாஸுக்கு எது செஞ்சா பிடிக்கும் அப்படிங்கிறத அது வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அது என்ன செய்யுதுன்னா அது பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் டு ஆன்டிசிபேட் ஹிஸ் விஷஸ், அவங்களுடைய விருப்பப்படி அது என்ன செய்யுதுன்னா நடக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க கிட்டக்க ரொம்ப பிரியமா இருக்காங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த குழந்தைங்களை வந்து இது ரொம்ப என்ன செய்யும்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த குழந்தைங்க கிட்டக்க ஏதாவது வேற ஏதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அது இது என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா அப்படி போய் ஃபோர்ஸா என்ன செய்யும்னா போய் தடுத்து அதை வந்து என்ன செய்யும்னா நிறுத்தும். ஸோ அப்போ அது வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய பாஸுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன செய்யுதுன்னா யோசிச்சு அது வந்து என்ன செய்யுதுன்னா நடக்க வந்து என்ன செய்யுதுன்னா ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹையராக நடக்கும்போது அது வந்து இண்டிவிஜுவலான ஒரு ஹியூமன் சோலா என்ன செய்யுதுன்னா அது வந்து பிறக்க ஆரம்பிக்குது. These two influences eventually become so strong so that the animal in his way takes the kingdom of heaven by storm and a spiritual soul is born. அப்ப இந்த ரெண்டு விஷயமும் திரும்ப இது வந்து ஒரு பிறவியில கிடையாது, நிறைய பிறவிகள்ல இதே விஷயம் திரும்ப என்ன செய்யுதுன்னா நடக்கும்போது அப்ப அந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, அந்த டிவிஷன்ல வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்பாக்டா நடக்கும்போது இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புயல் மாதிரியான ஒரு விஷயம் நடந்து அது வந்து எதா ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த குரூப் சோல்ல இருந்து அது பிரிக்கப்பட்டு அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சோலா என்ன செய்யுதுன்னா ஹியூமன் பீயிங்கா வந்து அது வந்து பிறவி வந்து எடுக்குது. Let us look at this wonderful event rather closely. நம்ம இனி வரக்கூடிய சாப்டர்ஸ்ல நாம அதை பத்தி என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். It has been found that individualization which lifts or entity definitely from the animal kingdom into the human can take place only a certain kinds of animal. இது வந்து எல்லாமே வந்து கிடையாது, குறிப்பிட்ட சில மிருகங்கள் தான் ஹியூமன் கிங்டம்ஸா என்ன செய்யுதுன்னா பிறக்குது. ஒன் ஃபார் ஈச் ஆஃப் த 7 கிரேட் டைப்ஸ் ஆஃப் ரேஸ். இதுல வந்து ஒரு 7 ரே வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அந்த ரே டைப்ல இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் தான் ஹியூமன் பீயிங்ஸா வந்து என்ன செய்யுதுன்னா பிறக்குது. இன்ஃபேக்ட் இட் இஸ் ஒன்லி அமாங் domestic creatures and by no means along no classes even of this that individualization occur. Of these classes we are already known certain the elephant. இது என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா elephant, monkeys, dog, cat, அதுக்கப்புறம் ஹார்ஸை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5th ரே. இதை வந்து ரே குவாலிட்டி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இதை வந்து ஹார்ஸை வந்து 5th டைப் ஆஃப் ரே குவாலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. Up of each of these heads of type leads a long line of wild animals. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து அது வந்து டாகா இருக்கலாம், ஆனா டாகா இருக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காட்டு விலங்கா என்ன செய்யும்னா இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து நாயா வந்து என்ன செய்யுதுன்னா அது வந்து பிறவி வந்து என்ன செய்யுதுன்னா எடுக்குது. It is known however
தட் இப்போ வந்து டாகோடைய ஃபேமிலியை பற்றி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃபா இருக்கு, ஃபாக்ஸா இருக்கு, ஜாக்கிலா இருக்கு. அதுக்கப்புறம் ஆல் சச் கிரியேச்சர் குமுலேட் இன் த டாக். அதுக்கப்புறமா தான் அது டாகா வந்து என்ன செய்யுதுன்னா பிறக்குது. ஆனா இந்த டாகுக்குள்ள இந்த எல்லா குவாலிட்டிஸும் அதுக்குள்ள என்ன செய்யும்னா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லயன், டைகர், லெஃபர்ட், ஜாக்ராஸ் அண்ட் ஆக்குலட் குமுலேட் இன் த டொமஸ்டிக் கேட். அப்ப கேட் வந்து அதுக்கு முன்னாடி எதா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லயன் ஃபேமிலியா என்ன செய்யுதுன்னா அது வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் நமக்கு அந்த கேட்டை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைகர் எப்படி பண்ணுதோ அதே விஷயத்த அந்த கேட் எல்லாமே என்ன செய்யும்னா பண்றதை நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா பார்த்திருப்போம் இல்லையா. It should be noted also that the animal of any given type that individualization into the human being will become a man at the of the same type and no other. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமல் தான் வந்து ஹியூமன் பீயிங்கா பிறக்குது. அப்போ ஹியூமன் பீயிங் கிட்டக்க அது எந்த ஃபேமிலியில இருந்து வந்ததோ அந்த ரே குவாலிட்டி வந்து அந்த ஹியூமன் பீயிங்ஸ் கிட்டக்க என்ன செய்யும்னா இருக்கும் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இதோட நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா முடிச்சுக்கலாம். இனி அடுத்தாப்புல நம்ம வந்து இது பழையபடியும் இது எப்படி தனியா பிறவி எடுக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் கிரேட் இன்விகேஷன். ஓகே, இதோடைய சம்மரி வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இதோட சம்மரி நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு உயர் ஆத்மா இருக்கும். பட் வந்து அனிமல்ஸ், மினரல்ஸ், வெஜிடபிள்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ்க்கு ஒரு உயர் ஆத்மா வந்து இருக்கும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பக்கெட்ல ஃபுல்லா தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து என்ன செய்யறோம்னா எடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான் ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. இந்த அனிமல் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் என்ன செய்யுதுன்னா பிறக்குது. அது பிறக்கும் போது அது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. அந்த அனுபவங்களோட திரும்ப அது வந்து எங்க போய் விழுகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே பக்கெட்டுக்குள்ள என்ன செய்யுதுன்னா போய் விழுகுது. அப்போ விழுகும் போது அதுல எல்லா அனிமல்ஸ்க்கும் அதோடைய அனுபவங்கள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா கிடைக்க ஆரம்பிக்குது. அதுகளுடைய அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவங்களுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியான ஒரு கலர் கிடைக்குது. அப்ப அந்த கலர் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்தந்த கலர் வந்து அந்தந்த டிவிஷனா என்ன செய்யுதுன்னா மாற ஆரம்பிக்குது. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர், எந்த கலர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த கலர் வந்து அப்படியே வந்து ஒரு டிவிஷன் மாதிரி அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா நடக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு வால் வந்து என்ன செய்யுதுன்னா கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 டிவிஷனா வந்து என்ன செஞ்சிச்சுன்னா ஆயிடுச்சு. இப்ப இந்த டிவிஷன்ல இருந்து எது வந்து பிறக்குதோ அது பழையபடியும் இதே டிவிஷனுக்குள்ளதான் என்ன செய்யும்னா வரும். இது வந்து மாத்தி இந்த டிவிஷனுக்கெல்லாம் என்ன செய்யாதுன்னா போகாது, இதே டிவிஷனுக்குள்ள வரும். இப்படி இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து மேன்மை வந்து என்ன செய்யுதுன்னா அடையுது. அப்ப எந்த அனிமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன்ஸோட ரொம்ப க்ளோஸான ஒரு தொடர்போட இருக்கோ அந்த அனிமலோடைய இன்டெலிஜென்ட்டும் எமோஷனும் நல்லா வந்து டெவலப் வந்து என்ன செய்யுதுன்னா ஆக ஆரம்பிக்குது. எப்போ அதோடைய எமோஷனும் இன்டெலிஜென்ட்டும் நல்லா டெவலப் ஆகுதோ அப்போ வந்து அந்த அனிமல் வந்து தயாராகுது ஒரு தனியான ஒரு ஹியூமன் பீயிங்கா பிறவி எடுக்கிறதுக்கு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் மாதிரி ஒரு நல்ல ஒரு புயல் மாதிரி ஒரு எனர்ஜி வந்து அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் சோலா அது வந்து என்ன செய்யுதுன்னா பிறவி வந்து எடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா பார்த்தோம். இந்த பிறவி எடுக்கக்கூடிய இந்த அனிமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிறவி இதுக்கு முன்னாடி அது நிறைய லைஃபை வாழ்ந்திருக்கும் இல்லையா, அந்த குவாலிட்டி வந்து அந்த ஹியூமன் பீயிங் கிட்டக்க அந்த தன்மை அதுல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம்னா பார்த்தோம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு செட் கிரேட் இன்விகேஷன் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து செஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth.
From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light to cook and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. Nandri Prathanai. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Maniling, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings. For the deeper understanding of the session, thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம்.